இன்னைக்கு இந்த வீடியோல வண்டலூர் ஜூவோட ஃபுல் டூர் தான் பார்க்க போறோம். ஓப்பனிங் டைமிங் என்ன, எப்போ ஓப்பன்ல இருக்கும், டிக்கெட் பிரைஸ் எவ்வளவு, உள்ள போகும்போது வாட்டர் பாட்டில், ஸ்நாக்ஸ், லஞ்ச் எல்லாம் கொண்டு போலாமா, நடந்தே போலாமா, இல்ல ரெண்டுக்கு சைக்கிள் இல்லனா எலக்ட்ரிக்கல் வண்டியில போலாமா, ஃபுல்லா சுத்தி பார்க்க எவ்வளவு நேரம் ஆகும், என்னென்ன அனிமல்ஸ் எல்லாம் இருக்கு அண்ட் ஒன் டே ஸ்பெண்ட் பண்ணி சுத்தி பார்க்க ஒர்த்தா இல்லையான்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வணக்கம் மக்களே, நான் உங்கள் ராஜேஷ். இது ஆர்ஜே விலாக்ஸ். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, குட்டீஸ்க்குலாம் ரொம்ப பிடிச்ச ஒரு சூப்பரான பிளேஸுக்கு தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கோம். வீடியோவை மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இன்ட்ரெஸ்டிங்கான மொமெண்ட்லாம் மிஸ் பண்ணாதீங்க. வண்டலூர் ஜூன்னு சொல்லக்கூடிய அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். நீங்க செவ்வாய்க்கிழமை தவிர மத்த எல்லா நாளும் ஓப்பன்ல தான் இருக்கும். காலையில 9 மணிக்கு டிக்கெட் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஈவினிங் 4 மணி வரைக்கும் டிக்கெட் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க செய்யக்கூடாத விஷயம், கியூல நின்னு டைம் வேஸ்ட் பண்ணி டிக்கெட் வாங்குறது. ஏன் அப்படி சொல்றேன்னா, ஜூ என்ட்ரன்ஸ்ல இந்த QR கோடு ரெண்டு சைட்லயும் வச்சிருப்பாங்க. உங்க மொபைல்ல ஜிபே ஆர் போன்பேல QR கோட் ஸ்கேன் பண்ணீங்கன்னா உங்க வாட்ஸ்அப்புக்கு லிங்க் சென்ட் பண்ணுவாங்க. அதை ஓபன் பண்ணா அடல்ட்ஸ் எத்தனை பேரு, கிட்ஸ் எத்தனை பேரு, கையில DSLR கேமரா வச்சிருந்தீங்கன்னா அதுக்கும் சேர்த்து டிக்கெட் புக் பண்ணணும். அடல்ட்ஸுக்கு பாத்தீங்கன்னா 200, கிட்ஸுக்கு பாத்தீங்கன்னா 15 சார்ஜ் பண்றாங்க. டிக்கெட் வாட்ஸ்அப்புக்கு PDF சென்ட் பண்ணிடுவாங்க. அதை டவுன்லோட் பண்ணிட்டு என்ட்ரன்ஸ்ல காமிச்சீங்கன்னா டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்ட்ரெயிட்டாவே உள்ள போயிடலாம். உள்ள போனதும் ஃபர்ஸ்ட் நம்ம பேக்கை தான் செக் பண்ணுவாங்க. எம்டி பிளாஸ்டிக் பாட்டில் வச்சிருந்தீங்கன்னா டஸ்ட்பின்ல போட சொல்லுவாங்க. வாட்டர் பாட்டில், ஸ்நாக்ஸ், லஞ்ச் எல்லாம் தாராளமா எடுத்துட்டு போகலாம். எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்ல. பட் யூஸ் பண்ணிட்டு கீழே போடாம அங்கங்க டஸ்ட்பின் இருக்கும், அதுல போட்டுருங்க. செக்கிங் முடிஞ்சதும் பக்கத்துலயே லாக்கர் இருக்கு. தேவையான திங்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு, லைக் வாட்டர் பாட்டில் மஸ்ட், ஸ்நாக்ஸ், ஃபுட் இருந்தா அதை மட்டும் எடுத்துக்கிட்டு மத்த திங்ஸ் எல்லாம் லாக்கர்ல போட்டுருங்க. ஏன்னா ரொம்ப தூரம் வாக் பண்ணி போற போல இருக்கும். பேக் வெயிட்டா இருந்ததுன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். என்ட்ரன்ஸ்லயே வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும். குளிக்கலாம் முடியாது. ஃப்ரண்ட்ல நின்று போட்டோ எடுத்துக்கலாம். உள்ள என்டர் ஆனதும் கொஞ்சம் தூரத்திலே ரெண்டுக்கு சைக்கிள் அண்ட் எலக்ட்ரிக் வண்டி எல்லாம் இருக்கும். சைக்கிள் ஓட்டிங்கன்னா கண்டிப்பா எடுத்துக்கோங்க. சிங்கிள்னா டபுள்ஸ் போற போல சைக்கிள் இருக்கு. 1 ஹவருக்கு 30 rupees ஆகும். மினிமம் 2 to 3 hours ஆகும் சைக்கிள்ல போறதுக்கு. ஆனா இந்த எலக்ட்ரிக் வண்டியில மட்டும் போகாதீங்க. எதுக்குன்னு வீடியோ நடுவுல சொல்றேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற அனிமல் நீலகிரி கருங்குரங்கு. பொதுவா குரங்கெல்லாம் நல்ல ஆக்டிவா இருக்கும், நம்ம பார்த்திருப்போம். ஆனா இந்த குரங்கெல்லாம் மரத்திலே தூங்கிட்டு இருக்கு பாருங்களா. பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு மூமெண்ட்டும் இல்லாம நல்லா தூங்கிட்டு இருக்குங்க. அடுத்ததான் நம்ம பாக்குறது சிம்பன்சி. மனுஷன்லாம் குரங்குலன்னு தான் வந்தாங்கன்னு இதோட ஆக்டிவிட்டி பார்த்தா நல்லாவே புரியும். பாருங்களேன், நம்மள போலவே எந்திரிச்சு நிக்குது. எல்லாருக்கும் ஒரே ஹாப்பி. பாவம் வெயில் தாங்கல, நம்மள போலவே டேப்பை ஓபன் பண்ணி மண்டையை நினைச்சிட்டு இருக்குங்க. பாருங்களேன், டிவில தான் இவ்வளவு நாள் பார்த்துட்டு இருந்தோம். நேர்ல பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலா தான் இருக்கு. நெக்ஸ்ட் பபூன் குரங்கு. சென்னையில செம்ம வெயிலுங்க. ஒரு சில அனிமல்லாம் வெளியிலே வரல, உள்ளாரே தூங்கிட்டு இருக்குங்க. அடுத்ததான் மயில். நம்ம எப்பவும் பாக்குற மயில் இருக்கு, வெள்ளை மயிலும் இருக்கு. மயில் தோகையை விரிச்சு பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கு. மயில் மான் அங்க வெயிலேயே சாதாரணமா வெளியில சுத்திக்கிட்டு இருக்கும். அதை தொட்டு பார்க்கணுங்கிற ஆசையில கொம்பை பிடிச்சி இழுக்கிறதுலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது இந்த முயல் மாதிரி இருக்குல்ல, இதுக்கு பேர் முயல் இல்ல, இது சருகு மானா. இதுவும் ஒரு வகை மான் தானா. மேல புள்ளி புள்ளியா இருக்கு பாருங்க. ஆனா நம்பவே முடியல, ஆனா நம்பிதான் ஆகணும். அடுத்ததான் நம்ம உள்ள போறது பட்டாம்பூச்சி பூங்கா. உள்ள ஆனா ஒண்ணுமே இல்ல. இது பட்டர்ஃபிளை சீசன் இல்ல போல. அங்கங்க 1-2 மட்டும் தான் சுத்திக்கிட்டு இருக்குதுங்க. ஃபுல்லாவே பட்டர்ஃபிளையா இருக்கும்போது எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களா, சூப்பரா இருக்கும். இப்ப நம்ம பாக்குறது பாத்தீங்கன்னா ஹனுமன் லங்கூர். இது பாத்தீங்கன்னா இது ஒரு வகையான ஒரு குரங்கு இனம் தான். இந்து மதத்துல பாத்தீங்கன்னா இது அனுமனின் அவதாரம் சொல்லிட்டு கருதப்படுதான். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது கிளி வகைகள் தான் பார்க்க போறோம். பச்சை கிளியில இருந்து ஸ்டார்ட் பண்ணி பஞ்சவர்ண கிளி, செம்மார்பு கிளி, இன்னும் நிறைய வெரைட்டி கிளி இருக்கு. இது சுத்தி பார்க்கவே கிட்டத்தட்ட ஃபுல்லாவே டயர்ட் ஆகிடுவீங்க. பக்கத்துலயே குல்ஃபி ட்ரிங்க்ஸ் ஐட்டம் எல்லாம் இருக்கும். அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. இனிமே தான் நம்ம அக்ரெசிவான அனிமல்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். ரெஸ்ட் எடுத்துட்டு வந்தீங்கன்னா அடுத்து நீங்க பார்க்க போறது பாத்தீங்கன்னா பாகுபலி மாடு. அந்த பாகுபலியில அந்த மாடு எந்த அளவுக்கு பிரம்மாண்டமா இருந்துச்சோ, நேர்ல பார்க்கும்போது கொஞ்சம் கூட குறையாம அதே அளவுக்கு தான் இருக்கு. ஆனா கொஞ்சம் அக்ரெசிவா இல்ல. இதை பாருங்க, இதை போல எலக்ட்ரிக் வண்டி எல்லாம் பாக்குறீங்கல்ல, இதுல எல்லாம் போனீங்கன்னா திருப்தியாவே பார்க்கவே முடியாது. அப்படியே அங்கங்க நின்னுக்கிட்டு இதை பாருங்கன்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. இதுக்கு ஒரு 150 ரூபாய் சார்ஜ் வேற பண்ணுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு இதை போல எலக்ட்ரிக் வண்டியில போகாதீங்க. ரொம்ப வயசானவங்களா இருந்தீங்க, நடக்க முடியல அப்படின்னா போலாம் தாராளமா. வாட்டர் பாட்டில் எல்லாம் எப்பவுமே கையிலேயே வச்சுக்கோங்க. தண்ணி தின்னாலும் கவலை இல்ல, அங்கங்க ட்ரிங்கிங் வாட்டர் இருக்கு. வாட்டர் நீங்க ஃபில் பண்ணிக்கலாம். டாய்லெட் ஃபெசிலிட்டியும் இருக்கு, அங்கங்க டாய்லெட் எல்லாம் வச்சிருக்காங்க. அதனால எதுவும் பயப்பட வேண்டாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா காட்டுக்கே ராஜாவான சிங்கத்தையும், காடு உருவாக காரணமா இருக்கிற முக்கியமான விலங்கு புலி தான். அதுக்கு முன்னாடி பாக்குறது நம்ம நீர்நாயை தான் பாக்குறோம். தண்ணி ரொம்ப வருஷமா கிளீன் பண்ணல போலுக்கு, செம நாத்தம் அடிக்குது. அடுத்ததான் நம்ம சிங்கத்தையே பார்க்க போறோம். என்னதான் சிங்கம் காட்டுக்கே ராஜாவா இருந்தாலும் அடிக்கிற வெயிலுக்கு எந்திரிச்சு கூட பார்க்கல. அதுவும் வேற வேலைக்கு சாப்பாடு வேற வந்துருது அவங்களுக்கு. இந்த பக்கம் சிங்கம்னு பாத்தீங்கன்னா, இந்த பக்கம் அந்த வங்காள புலி. பாத்துடலாம்னு பார்த்தாலும் பார்க்க முடியல, அது படுத்துக்கிட்டு தூங்கிட்டே தான் இருக்குங்க. ரெண்டு சிங்கம் புலி எல்லாம் நேர்ல பாக்கிறதுக்காக தான் இந்த ட்ரிப்பே வந்தது. பார்க்க முடியல, அதுதான் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா இருக்கு. ஒருத்தர் சூப்பரா டிராயிங் எல்லாம் வரைஞ்சிட்டு இருக்காரு. அப்படியே சுத்தி பார்த்துக்கிட்டு வந்தீங்கன்னா லஞ்ச் டைமே வந்துடும் உங்களுக்கு. நீங்க லஞ்ச் எடுத்துட்டு வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்க கடை இருக்கு, நாங்கெல்லாம் ஃபுட்டு எடுத்துட்டு வந்துட்டோம். அதனால நாங்க அப்படியே உட்காந்து சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. இனிமே தான் நம்ம மெயினான அனிமல் எல்லாம் பார்க்க போறோம். இதோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சது. செகண்ட் ஹாஃப்ல தான் நம்ம மெயினான அனிமல்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். வர மக்கள் வெயில்ல கஷ்டப்படக்கூடாதுன்னு மழை சாரல் போல அங்கங்க இது செட் பண்ணிருப்பாங்க.
அப்பாடா அப்படியே இங்கேயே படுத்து தூங்கலாமான்லாம் வேற தோணும். அடிக்கிற வெயிலுக்கு இது ரொம்ப சூப்பரா இருக்கும். அங்கங்க ஆனா செட் பண்ணியிருக்காங்க, நல்ல விஷயம் தான் இது. சூடான மண்டையை கூல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த கரடி பையனை பார்க்கலாம். வாக்கிங் போறான் போல, பாத்தீங்கன்னா தெரியும். அந்த பக்கம் இந்த பக்கம் சுத்திக்கிட்டு இருக்கான். ஆனா கரெக்டா அந்த லிமிட்டுக்கு மேல தாண்ட மாட்டான். இந்த பக்கம் போறான், ரைட் சைட்ல போறான், அந்த லிமிட்ல நின்னுட்டு அப்படியே திரும்ப லெஃப்ட்ல வரான். இங்க ஒரு லிமிட் வச்சிருக்கான், அந்த லிமிட்டை தாண்டி அவன் போகவே மாட்டான். உள்ளாரே இருந்து இருந்து அதுக்கு பழகி போச்சா என்னன்னு தெரியல. நம்மளுக்கு பார்க்கும்போது கொஞ்சம் காமெடியாவும் இருக்கு, கொஞ்சம் வித்தியாசமாவும் இருக்கு. பாருங்களேன், ஒருத்தவன் அந்த பக்கம் வாக்கிங்ல இருக்கானா, இன்னும் ஒருத்தவன் இந்த பக்கம் வந்து தண்ணியிலே இருக்கிறான். அப்படியே அதை பார்த்துட்டு ஆப்போசிட்ல வந்தீங்கன்னா இது ஒரு வகை சிறுத்தை நம்ம பார்க்கறதுக்கு பூனை போல அழகா கியூட்டா இருக்கு. அதை முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா பெங்கால் டைகரை பார்க்கலாம். அதுவும் இந்த புலிலாம் பாருங்க, சாட்டு பல வருஷம் ஆகும் போல. காட்டுக்குள்ள சுதந்திரமா சுத்திக்கிட்டு இருந்ததுங்க, கூண்டுக்குள்ள இருந்ததுனால ஒரு மாதிரி ஆயிடுச்சு போல. உள்ள நிறைய தான் நம்ம பார்க்க போறோம். சுத்தி ஓடிக்கிட்டு இருக்குங்க. அது மக்கள் எல்லாம் பார்த்து நிக்காது, அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே தான் இருக்கும். கைஸ் ரெடியா இருங்க, அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ரொம்ப டெரரான சிறுத்தையை தான் பார்க்க போறோம். நம்ம டிவில எல்லாம் இதெல்லாம் பார்த்திருப்போம், வெறித்தனமா வேற இருக்கு பாக்குறதுக்கு. அதோட சவுண்டு மட்டும் தான் இன்னும் கேட்கல, சவுண்டு மட்டும் அது கொடுத்ததுன்னு எல்லாம் தெரிச்சு ஓடிடுவாங்க. பரவாயில்ல, கொஞ்சம் தூரத்துக்கு ஸ்நாக்ஸ் கடையாவது வச்சிருக்காங்க. அப்படியே இந்த கடைக்கு வந்தீங்கன்னா பாதாம் பால் இருக்கு, சாக்லேட் ஷேக் இருக்கு, சாண்ட்விச் இருக்கு, பிரெட் ஆம்லெட் இருக்கு. அடுத்ததான் நம்ம பாக்குறது பாத்தீங்கன்னா பிளம்மிங் பேர்டு. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் கொக்கு, நாரை, நொல்லமடையான்னு தான் தெரியும். இதுக்கு பேர் பிளம்மிங் பேர்டா. பார்க்க எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்களா. அதோட வாய் பாருங்க, எவ்வளவு பெரிய சைஸ் மீனா இருந்தாலும் லபுக்குன்னு முழுங்கணும் போல இருக்கு. இப்ப நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஆமை இனம் தான் பார்க்க போறோம். ஆனா ஆமை இனங்களே தான் உயிரினங்களிலே ஆமை தான் ரொம்ப வருஷம் வாழும் போல இருக்கு நம்மளை விட. இந்த வாட்டி நாங்க பார்க்கும்போது எல்லாமே சின்ன ஆமை தான் இருந்தது. இந்தியன் ஆமை இருந்தது, நட்சத்திர ஆமை இருந்தது. நட்சத்திர ஆமை பசி எடுத்துக்கிச்சு போல இருக்கு, சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் உடும்பு தான் பார்க்க போறோம். உடும்பு பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு. உடும்புக்கு ஸ்நாக்ஸ் பாத்தீங்களா, கோழி குஞ்சு. பாவம் அந்த கோழி குஞ்சு. அடுத்ததா இப்போ நம்ம வந்து பயங்கரமான இடத்துக்கு தான் போக போறோம். பாம்பெல்லாம் பார்க்க போறோம். பாம்பெல்லாம் யாருக்கு ரொம்ப பிடிக்குமோ கமெண்ட் பண்ணுங்க. பாம்போட எண்ணத்தை தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அனகொண்டா டிவில தானே பார்த்திருக்கோம், இங்க லைவாவே பார்க்கலாம். அடேங்கப்பா, எவ்வளவு நீளம் பாத்தீங்களா, செம பெருசா இருக்கு. நெக்ஸ்ட் தி மோஸ்ட் டேஞ்சரஸ் ரசில் வைபர், கண்ணாடி விரியன். நிறைய பாம்பு வந்து வெளியிலேயே இல்ல, உள்ளாரே தான் இருக்கு. அடுத்தது நம்ம பார்க்க போறது வந்து மண்ணுளி பாம்பு. ஆக்சுவலா இது ஒரு புழு இனத்தை சார்ந்தது தான், கடிக்காது, எதுவும் பண்ணாது. இது ஒரு புழு இனத்தை சார்ந்தது தான். இது நம்ம அடிக்கடி பாக்குற சார பாம்பு. இதை பார்த்தாலும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இங்க அழகா படுத்துட்டு இருக்காரு. அடுத்தது நல்ல பாம்பெல்லாம் உள்ளாரே இருக்கு, வெளியில வரல. அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து வந்தீங்கன்னா முதல இனத்தெல்லாம் பார்க்கலாம். வாங்க ஃபர்ஸ்ட் என்ன முதல்ல இருக்குன்னு பார்க்கலாம். அது உப்பு நீர் முதல்ல போல அழகா படுத்துட்டு இருக்கான் பாருங்க. அடுத்ததா சதுப்பு நில முதலைகள். சதுப்பு நிலத்துல மட்டும்தான் இருக்கும் போல, பார்க்க பொம்மை போல இருக்கான் பாருங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா நைல் முதலைகள். ஏன் மத்த நதியெல்லாம் வாழாதான் தெரியலையே. அப்படியே அதை தாண்டி வந்தீங்கன்னா கங்கை நீர் முதலைகள். ஒரே தொட்டில பாருங்களா, மீன் இருக்கு, ஆமை இருக்கு, முதலை இருக்கு. ஆனா ஒண்ணுத்துக்குள்ள ஒண்ணு சண்டை போடாம அது பாட்டு சுத்திக்கிட்டு இருக்குங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது யானை. அதோ தூரத்துல வருது, தெரியுதுங்களா, 2 யானை பாகன்னு உட்காந்து இருக்காங்க போல. அதனால அங்கேயே நின்றுட்டு இருக்கு. அப்படியே ஆப்போசிட்ல வந்தீங்கன்னா அந்த லைன் கிங் மூவில பும்பான்னு ஒரு பன்னி இருக்கும் பாத்தீங்களா, அதே போலதான் இருக்கு. அதுதான் நினைக்கிறேன். அடுத்ததான் நீர் யானை ஹிப்போபோட்டாமஸ். நிஜமாலுமே நீங்க நேர்ல எல்லாம் வந்து பாருங்களா, பிரம்மாண்டமா இருக்கு. நம்ம டிவில பாத்துருப்போம், கொழுன்னு இருக்கு பாருங்க. அப்படியே பக்கத்துல பாத்தீங்கன்னா காண்டாமிருகம் பேரு எது கரெக்டா தான் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒண்ணு ஜாலியா தண்ணியில குளிச்சிட்டு இருக்கு, ஒண்ணு ஜாலியா சாப்பிட்டுட்டு இருக்கு. அப்படியே நடந்து வந்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ஆஸ்ட்ரிச் இருக்கு. பறவை இனத்துல இதுதான் பெரிய பறவை போல. அதோட முட்டை பார்க்கலாம். நீங்க வந்தீங்கன்னா முட்டையெல்லாம் பார்க்கலாம். பக்கத்துல பெரிய வெள்ளை கலர் கல்லு போல இருக்கும். அதெல்லாம் கல்லு கிடையாது, நானும் கல்லுன்னு நினைச்சேன். ஆனா அது முட்டை போலக்கு. இந்த ஆஸ்ட்ரிச்லயே 2 டைப் இருக்கு பாருங்களா. ஒன்னு ரக்க பெருசா இருக்கு, ஒன்னு ரக்க கம்மியா இருக்கு பாருங்களா. ரக்க எவ்வளவு பெருசு பாருங்களா. அங்க அடுத்ததான் நம்ம ஒட்டகச்சிவிங்கி பார்க்கலாம். அங்க மேல ஹைட்ல ஏதோ இலைய கட்டி வச்சிருக்காங்க, அப்படியே நின்றுட்டு பொறுமையா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. ஓகே, கிட்டத்தட்ட நம்ம ஜூவோட எண்டிங்கே வந்தாச்சு. அக்வாரியம் க்ளோஸ்ல இருக்கு. ஏதாச்சும் ஒர்க் நடக்குதா என்னன்னு தெரியல. ஃபைனலா நம்ம கடைசி அனிமல் தான் பார்க்க போறோம். இது வந்து அணில் குரங்கா. செம்ம கியூட்டா இருக்கு. கொடுத்தா நம்ம வீட்டுல எடுத்துட்டு போய் வளர்க்கலாம் போல. ஃபுல்லா சுத்தி பார்த்தாச்சு. அன்னைக்கு 10 மணிக்கு உள்ள வந்தேன், வந்து ஈவினிங் 6 மணி ஆயிடுச்சு. ஒரு 8 மணி நேரமா உள்ளாரே இருந்திருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.